जिंदगी में प्यार होने से कभी भी हम खुशी पे रहोगे. தங்கம், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உடனே கிளம்பி வரேன். மாப்பிள்ள, இந்த வயசுல காதலியே நம்மளால காப்பாற்ற முடியுமா? நாட்டை எப்படி காப்பாற்ற போறோம்? கிளம்புமா? தங்க துறைச்சி, எல்லாரும் அவளை துறைச்சின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனால் எனக்கு அவள் தங்கம். கோடமலை கூட பெய்யாமல் ஊரே வறண்டு போய் கிடந்தப்ப என் மனசுக்குள்ள அடமலையாக பெஞ்ச புண்ணியவதி. அது ஒரு மேகாத்து காலம். 1 வருஷம் கழிச்சு அப்போ தான் லீவுக்கு ஊருக்கு போனேன். மாப்ள வா மாப்ள. சிங்கம்ல கரெக்டா டயத்துக்கு கண் மாதிரி வந்த பத்தியில பொக்கு ட்ரெயின் நேரம் செங்கோட்டையா போயிருக்கும். என்ன மாப்ள பேக் செத்தலா இருக்கு, பாட்டில் இருக்கா இல்லையா? வந்ததும் வராதுமா நல்லா இருக்கியான்னு கேட்கியா? அதை விட்டுட்டு பாட்டில பத்தி பேசுத பாரு. வண்டி எடு. ஆமா ஆமா, ஆளை பார்த்தாலே தெரியுது. ஒரு சுத்தி இடம் போட்டிருக்கீல்ல. எட்ரா.
மாப்பிள்ள வியாபாரத்துக்கா ஆமாம் மச்சனா. என்ன மாப்பிள்ள வீடெல்லாம் பெரும் போட்ஸா இருக்கு, ஊரே மாறி போச்சு போலியே. என்னத்தை சொல்ல, மலையாளத்தை நகை நட்டெல்லாம் வீடா இருக்கு. என்னைக்கு எல்லா பயிலும் கம்பி என்ன போறான்னு தெரியல. என்ன ஒரே சத்தமா இருக்கு? வேற என்னவா இருக்க போகுது, எல்லாம் நம்ம போத்தி வேலையா தான் இருக்கும். ஆராய்ச்சி பெட்டி மாணவர்கள் தூண்முட்டி போட்டி போத்தி தலைமையில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா வரிஞ்சு கட்டிட்டு வந்த பல இளந்தாரி பயில்கள் மூக்குல ரத்தத்தோட நின்றுட்டு இருக்காங்க. இப்போது தம்பி மாரியப்பன் அவர்கள் 3 அட்டு வச்சு வீராப்பா முட்டி நிக்காரு. இவராது எந்திப்பாரா இல்ல இவரும் மூக்குல தான் அடிபடு வரான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ உள்ள பயலுகளாம் பொட்டச்சியில பார்த்து இழுச்சு இழுச்சு பேசுறதுக்கு தான் லாய்க்கு. உடம்புல ஒரு வயலுக்கும் திறான் இல்ல, எல்லாம் குறுக்கு சத்த பயலுக. வாரும் போத்தி, என்ன எப்படி இருக்கீங்க? இப்பதான் வாரையலா? நான் வாரது இருக்கட்டும், நீர் இந்த சொல்லி விடலையா? இவருக்கு பொழப்பை இதை வச்சு தான் மாப்பிள்ள ஓடிட்டு இருக்கு. நான் என்ன அந்த ஊர்க்கார பயலு மாதிரி கலவங்க செய்தேன்? திடம் இருந்தா முட்டி எந்திக்க சொல்லு. நம்ம நினைச்ச மாதிரியே தம்பி மாரியப்பன் மண்ணை கவிட்டாரு. போத்தியோட கல்லா நிறைஞ்சுக்கிட்டே இருக்கப்பா. என்ன இளவட்ட எந்திக்க முடியலையா? யாரு இவன்? கல்யாணமான 5 வருஷத்துல 6 குட்டி எண்ணி போட்டிருக்கான். இவன் உம்மகனுக்கு இளவட்டமா தெரியுதானா? ஏன் நீர் இளவட்டம் தானே, முடிஞ்சா முட்டி எந்தியும். யோ என் சார்பா என் மாப்பிள்ள முட்டி எந்திருப்பான் பாருமியா. அட நீ வேற சும்மா இரு மாப்பிள்ள. என்ன பட்டாளம் பயப்படுது? பயமா? பிறகு சொன்னக்கும் இறங்க வேண்டியதானே? அடுத்து யாரே எலவட்டன்னு சொல்லி ஊருக்குள்ள அலையுது. முட்டி எந்திரிச்சிட்டா எல்லாம் உமக்கு தான். ஆஹா, மிலிட்டரியில களத்துல இறங்குது. போத்திக்கு சரியான போட்டி தான். போத்தி பார்த்து, கூட்டத்துல மூக்கு உடஞ்சிட போகுது. போற போக்க பார்த்தா முட்டி எந்திரிச்சிடும் போலயா? மண்ணாதி மண்ணெல்லாம் மண்ண கவி கிடக்கான். இவன் தான் நட்டமா இருந்த போறானாக்கும். யோ போத்தே, உம்ம கோணத்தை அவுத்து கொடி ஏத்துதானே இல்லையான்னு பாரு. கோமணத்தையே என் கொடியில தாண்டா கட்டியிருக்கேன், என் கொடுக்கு. ஆயிரம் தான் இருந்தாலும் மிலிட்டரிக்காரன் தாயா சொல்லி அடிச்சுட்டானே. சிறுக சிறுக சேர்த்ததெல்லாம் மொத்தமா தூக்கிட்டு போறாங்களே. இதுதான் பூடம் தெரியாம சாமி ஆடக்கூடாதுங்குது. ஏதாவது போத்திக்கு பார்த்து பண்ணுங்கடே. எடுபட்ட பையன், உருப்படாத பையன், களவாணி பையன், விளங்காத பையன் கூட சேராதன்னா கேட்கானா? மாப்பிள்ள கிளவி சாடமடியா என்னத்தான் வைதா. ஊருக்கு வந்தமா நேரா வீட்டுக்கு வந்தமான்னு இல்லாம ஆட்டம் போட்டுக்கிட்டு அலையத பாரு. கொல்லி கண்ணு, ஆந்த கண்ணு, நச்சு கண்ணு, துப்புடா போகல. ஊர்க்கார பைய கண்ணெல்லாம் என் பேர மேலதான் பட்டிருக்கு. இந்த வந்துருச்சு நட்டு வக்காளி கொடுக்கு. கிளவி சும்மா புழு புழுன்னு வந்துகிட்டே இருக்கியா? பாத்தியா அண்ணே வந்திருக்கானோ நாட்டுக்கோழி எடுத்து கொண்டாந்துருக்கேன். ஏன் முட்டா பையல, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கால? 1 வருஷம் கழிச்சு வந்திருக்கா என் பேர. வந்தன்னைக்கே கவுச்சியா திம்பாங்க. ஒழுங்கா கொண்டுகிட்டு ஓடி போயிரு, இல்லன்னா விளக்கமாறு பிஞ்சு போயிரும் பாத்துக்காமா. அறுதலிய பாரு, கொஞ்சமாவது கூறு இருக்கல. வளர்ந்ததும் பருத்ததும் தான். இல்ல கடலு, நம்ம கோயில் சாவல எவனா பிடிச்சிட்டு போயிட்டாம்ல. எந்த தேவடா பயலா, எந்த பலாட்ற பயலா, எந்த அறுத பயலா, அவன் மட்டும் என் கையில கிடைச்சா விளக்கமாவது நல்லா சாத்திடுவான். சாத்தி ஐயனாருக்கு நேர்ந்து விட்ட சேவலை கலவாண்டி என்னையே கறி வைக்க வச்சுட்டேறியா? சாமி ஊத்தம் ஆயிருமையா? விட்றா மாப்பிள்ள விட்றா, கொன்னாப்பாவும் தின்னா தீரும். ஏயோ அந்த பய கூடல சேராதையா. கேரளாவுக்கு போய் களவாணி பைய களவாண்டுகிட்டு தெரியுதான். எப்ப பார்த்தாலும் மூக்கு முட்டை குடிச்சிட்டு ஊருக்குள்ள சல்லித்தனம் பண்ணிட்டு கிடக்கான். அவன் கூட நமக்கு என்ன வேண்டி கிடக்கு? அவன் எப்பயுமே அப்படி போறதில்ல அப்பதா. உனக்கு ஒன்னும் தெரியாது, சொன்னா சரின்னு கேளு. என்ன பண்ணத்த, ஏதோ பேரங்காத கடிச்ச மாதிரி இருந்துச்சு, என்ன விவரம்? உன்னை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். உதவாக்கற பைய ஒட்டு கேட்கதா பாரு. கட்டையில் போற காலத்துலயும் கிழவிக்கு குத்தல் விட மாட்டேங்குது. கமிஷனா வாங்குற காசெல்லாம் கட்சி கொடியாவும் கரை வேட்டியாவும் வாங்கி வாங்கியே கரைஞ்சி போச்சப்பா.